எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 8ஆம் நாள் குழம்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு புளிக்குழம்பு செஞ்சு காமிக்க போறேங்க. வாழைத்தண்டில் புளிக்குழம்பா அப்படின்னு நினைப்பீங்க. பொரியல் செஞ்சுருக்கோம், கூட்டு செஞ்சுருக்கோம். புளிக்குழம்பு பொதுவாகவே வாழைக்காயிலையும் அப்புறம் வெண்டைக்காயிலையும் செய்வாங்க. நீங்கள் என்ன வாழைத்தண்டில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. சும்மா ஒரு மாறுதலுக்காக வாழைத்தண்டில் செஞ்சு பார்க்கலாம் தான். ஏன்னா வாழைத்தண்டில் பொரியல் செய்வோம், கூட்டு வைப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம பயன்படுத்துறது இல்லை. அந்த வாழைத்தண்டு உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த தலைமுறை குழந்தைங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சுவையாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்காய்கள், வாழைத்தண்டு, இன்னும் நிறைய நாட்டுக்காய்கள், நாட்டு அவரை இருக்குது, நாட்டு பீன்ஸ் இருக்குது, இது போன்ற காய்கறிகள் எல்லாம் வந்து நம்ம மறந்துக்கிட்டு வர்றோம். இந்த வாழைத்தண்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் நிறையா இருக்குது, ரொம்பவே நல்லது. எலும்பு உறுதிப்பட ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா வாழைத்தண்டெல்லாம் சேர்த்துக்கிட்டே வரணும். இந்த வாழைத்தண்டை வேக வச்சு அதை ஜூஸ் எடுத்தோ இல்லை சூப் செஞ்சோ சாப்பிட்டோன்னு வைங்களேன், அது வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா இளைக்கும்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ வாழைத்தண்டு புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாழைத்தண்டு நம்ம முழங்கையில் பாதி அளவு எடுத்துக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சது. கூழாக அரைத்த தக்காளி 2, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 10, கறிவேப்பிலை இலைகள் 12, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், 2 சுண்டைக்காய் அளவு புளி, கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நான் அரைத்த சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், வாழைத்தண்டு வேக வைத்த தண்ணீர் 1 கப், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. நம்ம இப்போ வாழைத்தண்டு புளிக்குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இப்போது இது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 டீஸ்பூன் ஊற்றுங்க. புளிக்குழம்புக்கு அப்படி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுமே கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். வாழைத்தண்டை என்ன செஞ்சுருக்கேன்னா, நம்ம முழங்கையில் பாதி அளவு வாங்கிக்கிட்டு அது நறுக்கும் போதே நாரை நீக்கி பொடி பொடியாக அரிஞ்சு குக்கரில் ஒரு 2 விசிலில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். இப்போ பாருங்கள், இங்கே இது வெடிச்சிருச்சு. கடுகு வெந்தயம், அடுத்து நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும். நான் 2 வெங்காயமும் ஏன் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னா, 2 வெங்காயமும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது, ரத்த விருத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அதனால் 2 பச்சை மிளகா கீறி வச்சதை நான் போட்டேன். வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம தக்காளி போடணும். அதில் உப்பையும் போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா தூள்களையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், நான் அரைத்த சாம்பார் தூள், அது போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம். அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள், அடுத்தது மல்லி இலை கொஞ்சம். சுமார் 2 நிமிஷம் இதை வந்து நம்ம பிரட்டி போடணும். அடுத்தது இந்த வாழைத்தண்டு நம்ம வேக வச்ச தண்ணியை வீணாக்க வேண்டாம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறம் வாழைத்தண்டு நம்ம சேர்ப்போம்.
இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இதில் இந்த வேக வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கொதிக்கவே விட்டுறலாங்க. திறந்து வச்சே கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இன்னும் நல்லா கொதிக்க விடலாம். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பால் கொஞ்சம் சேர்ப்பாங்க, சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் போல். நான் இதில் ஏன் சேர்க்கலைன்னா, நான் அரைச்ச சாம்பார் தூள்லேயே கொப்பரை தேங்காய் போட்டு அரைச்சிருக்கேன்ல, அதுவே போதுமான அளவு இருக்கும். அதனால் நான் சேர்க்காம விட்டுட்டேன். உங்களுக்கு வேணுன்னா கடைசியில் தேங்காய் பால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனால் இப்படியே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவு சரியாக இருக்குது. இந்த திக்னஸ் வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இது வந்து நம்ம இட்லி, தோசை, சாதத்து கூடலாம் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அடுப்பு அணைச்சிட்றேன். நான் இப்போ இறக்கிடுறேன். பாருங்கள், வாழைத்தண்டு புளிக்குழம்பு அவ்வளோ நல்ல வாசனை. நடுவில் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகுங்க. இன்றைக்கி வெற்றிகரமாக 8ஆம் நாள் குழம்பாக வாழைத்தண்டு புளிக்குழம்பு செஞ்சு காமிச்சிட்டேன். இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்குங்க. சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.